வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நிலையில் குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தாவிக தலைவர் விஜய் கனவு உலகில் இருக்கிறார். விஜயகாந்த் கமல்ஹாசுக்கு கிடைத்த 2-3 தொகுதிகளின் நிலைமைதான் விஜய்க்கு ஏற்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் ரூபாய் 5 லட்சம் கோடி கடன் உள்ளது. போதை ஆசாமிகளால் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லை என சிவகாசியில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாம் தமிழ் சீமானின் பல கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் தான், கேளிக்கைக்குரியதாக எடுத்துக் கொள்ளவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தமிழ்நாட்டில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும், மத்திய அரசு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நிலையில் குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். சிலிக்கானை மூலப்பொருட்களாக கொண்டு தயாரிக்கப்படும் செமிகண்டக்டர்களை கொண்டு மின்சாதனங்கள், இயந்திரங்கள், வாகனங்களுக்கு தேவைப்படும் சிப்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த சிப்கள் செல்போன்கள், லேப்டாப்புகள் என அன்றாட பயன்பாட்டில் உள்ள தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் சிப் தொழில்நுட்பத்தாலே இயங்குகின்றன. தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நிலைகள் செமிகண்டக்டர் தேவையும் அதிகரித்து வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகள் செமிகண்டக்டர் தயாரிப்பில் முனைப்பு காட்டி வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவிலும் செமிகண்டக்டர் ஆலைகள் அமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குஜராத்தின் சனத் நகர் ரூபாய் 3,300 கோடி மதிப்பீட்டில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்திருந்தது. அந்த வகையில் குஜராத் அகமதாபாத்தில் கெய்ன் செமிகண்டக்டர் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த ஆலைகள் வாகனங்கள், தொழில்துறைக்கு பயன்படுத்தப்படும் செமிகண்டக்டர் உற்பத்தி செய்யப்படும் என தெரிகிறது. கெய்ன் செமிகான் நிறுவனம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு செமிகண்டக்டர் சப்ளை செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவிக தலைவர் விஜய் ஒரு கனவு உலகில் இருக்கிறார் என்றும் விஜயகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கு 2-3 தொகுதிகளே கிடைத்தன. அதே நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியை மக்கள் விரும்புகின்றனர். வலிமையாக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் திமுகவை வீழ்த்தும் என்றும், பெண்கள், விவசாயிகள் அனைவருக்குமான ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி வழங்கும் என்றும், ஊழல் கட்சிகளான திமுகவும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்துள்ளது எனவும், தமிழ்நாட்டு மக்கள் குறித்து, தமிழ்நாடு குறித்தும் எதுவும் தெரியாமல் விஜய் இங்கே பேசுகிறார். விஜய் ஒரு கனவு உலகில் உள்ளார் என்றும், அவர் குறிப்பிட்ட வாக்குகளை பெறுவார் என்றும், அண்மையில் விஜயகாந்த், கமல்ஹாசன் ஆகியோருக்கு 2-3 தொகுதிகளே கிடைத்தன. அதே நிலைதான் விஜய்க்கும் ஏற்படும் எனவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் ரூபாய் 5 லட்சம் கோடி கடன் உள்ளது என்றும், போதை ஆசாமிகளால் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லை என்றும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து சிவகாசியில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் நாடு வளர்ச்சி அடையும். திமுகவிற்கு அது பற்றி கவலை இல்லை. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தித்திருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பில்லை. சட்ட ஒழுங்கில் சிறந்த டிஜிபியை நியமிக்க முடியாத அரசாங்கமாக இது உள்ளது என்றும், தமிழகத்திலிருந்து போதைப்பொருள் முற்றிலுமாக அகற்றப்படும் எனவும், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அடுத்த 3 மாதங்களில் கஞ்சாவை முற்றிலுமாக ஒழிப்போம் எனவும், அதிமுக ஆட்சி வந்ததும் இப்போதைய அமைச்சர்கள், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், டாஸ்மாகில் ஊழல், பல துறைகளில் ஊழல் என ஊழல் நிறைந்த அரசாங்கமாக திமுக உள்ளது எனவும், கடன் வாங்க திமுக கவலைப்படுவதில்லை. திமுக ஆட்சியில் ரூபாய் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டுள்ளது. தலைக்கு மேல் போன பிறகு ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என கடன் வாங்கிவிட்டார் என்றும், திமுக அரசால் மக்களின் தலையில் சுமத்தப்பட்ட கடன் இந்த 6 லட்சம் கோடி ரூபாய் என்றும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு முடக்கியது. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சீமானின் பல கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் தான் என்றும், நாங்கள் அதை கேளிக்கைக்குரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பால நிலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கருத்தால் உழைக்கும் உலக நாடுகளின் தொழிலாளர்களை ஒன்று கூட்டி
உலகத்தின் முதல் அரசியல் அறிக்கையை உருவாக்கியது கம்யூனிஸ்ட் கட்சி என்றும் சோசியலிஸ்ட் பொது உடைமை சமூகத்தை முன்னெடுத்தது என்றும் இன்று பல்வேறு அரசியல் கட்சிகள் அறிக்கைகள் வெளியிடுகின்ற நிலைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சிகளில் இடைப்பாலின முன்னேற்றம் குறித்து பேசப்பட்டது என்றும் வீரபாண்டியன் தெரிவித்தார். மேலும் 1917 லெனின் அதிகாரத்திற்கு வந்ததும் ரஷ்ய குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகள் அனைத்தும் இடைப்பால் இனத்தவர்களுக்கு உண்டு என முதலாவதாக சட்ட முன்வடிவை கொண்டு வந்தவர் லெனின் என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு கட்சி தோல்வியடைந்ததும் வெல்வது இயல்பு, ஆனால் ஜனநாயகம் தோற்றுவிடக் கூடாது எனவும் உத்தரப்பிரதேசத்தில் ஜனநாயகத்தின் குரல் வலையை பாஜக நிறைத்துள்ளது. உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் மத சார்பின்மையை சிதைக்கிறது எனவும் அதனால்தான் தமிழகம் வெல்லும் என்ற முழக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழங்கி வருகிறார் எனவும் இந்த முழக்கத்தில் இவ்வளவு அடக்கம் உள்ளது. தற்போது தமிழகத்தில் ஒன்றிய அரசின் அதிகார குவியலுக்கு எதிராக நடைபெறும் தேர்தல் எனவும் தெரிவித்த அவர், சீமானின் பல கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் தான் என்றும் நாங்கள் அதை கேளிக்கைக்குரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூர், பரனூர், வானகரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நாங்குநேரி, வாணியம்பாடி, விராலிமலை, கப்பலூர், கனியூர், ஆத்தூர், தேனி உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. மேலும் சென்னை, கன்னியாகுமரி, திருச்சி, சேலம் மற்றும் சேலம், கோயம்புத்தூர் உள்ளிட்ட முக்கிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ள 60 சுங்கச்சாவடிகள், 60 கிலோமீட்டர் நீளமுள்ள வண்டலூர், மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் 4 சுங்கச்சாவடிகள், மதுரை வெளிவட்ட சாலையில் 2 சுங்கச்சாவடிகள், நாவலூர் உள்ளிட்ட மாநில நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ள 8 சுங்கச்சாவடிகளில் இன்று கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வர உள்ளது. சுமார் 3 முதல் 5% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதால் கார்களுக்கான கட்டணம் ரூபாய் 5, கனரக வாகனங்களுக்கான கட்டணம் ரூபாய் 40 வரையும் உயர வாய்ப்புள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம் எழுந்துள்ளது. இதனிடையே சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வை மறுபரிசீலனை செய்து மக்கள் போக்குவரத்து துறைக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அராஜக திமுகவை ஒழிப்போம் என ஆதவ் அர்ஜுனா சூளுரைத்தார். சென்னை வெள்ளிவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா உரையாற்றினார். அப்பொழுது பொதுமக்கள் திரண்டிருந்த கூட்டத்திலிருந்து சோடா பாட்டில்கள் வீசியதில் ஒரு பெண்மணி நெற்றில் சோடா பாட்டில் துண்டுகள் சிதறி காயமடைந்தார். இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா திமுக அராஜகத்தை ஒழிப்போம் என சூளுரைத்தார். திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். இன்னும் அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி பாட்டில் விட்டு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க.ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா எல்லாத்தையும், நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க, எவ்வளவுதான் அடிப்பீங்கன்னு கேட்கிறேன். நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். கரூர் சட்டமன்ற தொகுதி எனக்கு உடலும் உயிரும் போன்றது என்றும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கரூர் சட்டமன்ற தொகுதியை திமுக வெல்லும் என்றும் கரூர் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கடந்த முறை செந்தில் பாலாஜி போட்டியிட்ட கரூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை செந்தில் பாலாஜியின் தீவிர ஆதரவாளரும் தொழிலதிபருமான ஆசிஎம் தியாகராஜன் போட்டியிடுவதற்கு திமுக தலைமை வாய்ப்பளித்துள்ளது. இதனால் கரூர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோடங்கிப்பட்டி பட்டாளம்மன் கோவிலுக்கு வேட்பாளர் தியாகராஜனுடன் சென்று செந்தில் பாலாஜி சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் செந்தில் பாலாஜி மற்றும் வேட்பாளர் ஆசிஎம் தியாகராஜன் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். பிரச்சாரத்தின் நிறைவில் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின் பேரில் நான் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறேன் எனவும்
கரூர் தொகுதியில் வேட்பாளர் ஆசியம் தியாகராஜன் போட்டியிடுகிறார் என்றும் அவருக்கு வாக்காளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், கரூர் சட்டமன்ற தொகுதி எனக்கு உடலும் உயிரும் போன்றது என்றும் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். தவிக தலைவர் விஜய்க்கு அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது என்று அரியலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூரில் உள்ள திமுக கட்சி அலுவலகத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் பன்னீர்செல்வம் அணி, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் என விஜய் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜய்க்கு அரசியலும் தெரியாது, அரசியலமைப்பு சட்டமும் தெரியாது, மக்கள் மனமும் தெரியாது என்றும், எதுவும் தெரியாமல் இன்றைக்கு தன்னுடைய ரசிகர்கள் மட்டும் நம்பி ஒரு நடிகர் என்ற அளவிலே வசனம் பேசிக் கொண்டு வருகிறார் என்றும், இதற்கு மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என்றும், ஓட்டுக்கு பணம் வாங்குவது குறித்து பேசிய விஜய் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புதிதாக 10,000 பேருந்துகள் வாங்கப்படும் என்றும், இதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் புதிய பேருந்துகள் ஓடும் நிலை உருவாகும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். 2வது முறையாக தான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவுடன் காட்ராம்பாக்கம் ஊராட்சியில் அனைத்து வசதிகளும் செய்து தருவேன் என்று காட்ராம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் கூட்டம் காட்ராம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்றது. கூட்டத்தில் காட்ராம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ், ஒன்றிய மகளிர் அணி கல்பனா, புதுப்பேடு சுந்தர், திமுக பிரதிநிதி கோவிந்தராஜ், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அஜித் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை வேட்பாளர் செல்வ பெருந்தகை சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அறிமுகப்படுத்தினார். அதன் பின்னர் வேட்பாளர் செல்வ பெருந்தகை உரையாற்றினார். அப்பொழுது 2வது முறையாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவுடன் காட்ராம்பாக்கம் ஊராட்சியில் அனைத்து வசதிகளையும் செய்து தருவேன் என்றும், இதுவரையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் காட்ராம்பாக்கம் ஊராட்சியில் செய்து கொடுத்திருக்கிறார் என்றும், இன்னும் பல நலத்திட்ட உதவிகளை செய்து தருகிறேன் என்றும் கட்சி நிர்வாகியிடம் தெரிவித்திருக்கிறார் என்றும் வேட்பாளர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சாமித்தோப்பு அருகே பிறந்த சில மணி நேரத்தில் பச்சிளம் குழந்தையை கொன்று முட்புதரில் வீசிய நர்சிங் மாணவி மற்றும் காதலனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரும்பவினை பகுதியில் உள்ள முட்புதரில் ஒரு பக்கெட்டில் அடைக்கப்பட்டு பச்சிளம் குழந்தை இறந்து கிடப்பதாக பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தென்தாமரைக்குளம் காவல்துறையினர் இறந்த பச்சிளம் குழந்தையை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியை சேர்ந்த முகேஷ் மற்றும் நர்சிங் மாணவி ரெஜினா ஆகிய இருவரும் காதலித்து வந்த நிலையில் திருமணத்திற்கு முன்னர் தகாத உறவில் பிறந்த குழந்தையை கொன்று பக்கெட்டில் அடைத்து முட்புதரில் வீசியது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினர் நர்சிங் மாணவி ரெஜினா, முகேஷ் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாஜக சித்து வேலை செய்து அதிமுக மூலம் தமிழகத்திற்குள் நுழைந்து விடலாம் என நினைக்கிறார்கள். அது நடைபெறாது என்றும், தமிழகத்தை எஃகு கோட்டையாக மு.க.ஸ்டாலின் மாற்றி வைத்துள்ளார் என்றும் விழுப்புரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக வேட்பாளர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் லட்சுமணன் அறிமுகம் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் லட்சுமணன் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது பலமான கூட்டணியை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமைத்துள்ளார் என்றும், இந்த கூட்டணி சிதைந்து விடாதா என எதிர்க்கட்சியினர் கனவு கண்டனர். அதனை சிதைத்து விடாமல், எதற்கும் இடம் கொடுக்காமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கட்டுக்கோப்பான கூட்டணி அமைத்துள்ளார் என்றும், இது ஒரு கொள்கை கூட்டணி என்ற பலத்தை நிரூபித்துள்ளார் என்றும்,
தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உழைத்துக் கொண்டிருக்கிறார் எனவும் மீண்டும் மு.க.ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராவது உறுதி என்றும் திமுக வேட்பாளர் லட்சுமணன் தெரிவித்தார். அரியலூரில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 86,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அரியலூர் புறவழி சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது செந்துறை அடுத்து புதுப்பாளையத்தை சேர்ந்த ராம்குமார் என்பவர் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 86,000 கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பறக்கும்படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து அரியலூர் தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான பிரேமியிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ராம்குமாரிடம் விசாரித்த பொழுது நகைவற்ற பணம் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். அதைத் தொடர்ந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கோட்டாட்சியர் பிரேமி அறிவுறுத்தி ராம்குமாரை அனுப்பி வைத்தார். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் டாக்டர் வி.கே. சுரேஷுக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு பாமக நிறுவனர் ராமதாசின் ஆசை பெற்றவரும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் கழகத்தின் தலைவர் சசிகலா வெற்றி வேட்பாளராக கல்வி வள்ளல் டாக்டர் வி.கே. சுரேஷ் அறிவித்துள்ளார். இதையடுத்து வேட்பாளர் சுரேஷுக்கு கட்சி நிர்வாகிகள் ஆதரவளித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் பின்னர் வேட்பாளர் டாக்டர் வி.கே. சுரேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது சின்னம்மா நல்லாசியுடன் மருத்துவர் ஐயாவின் சார்பில் தான் வெற்றி பெறும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு சின்னம்மாவிற்கும் மருத்துவர் ஐயாவிற்கும் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என வேட்பாளர் டாக்டர் வி.கே. சுரேஷ் தெரிவித்தார். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு திமுக மாணவரணி அமைப்பாளரும் மாவட்ட செயலாளருமான சம்பத் ராஜா, துணை செயலாளர் ரமேஷ் கண்ணா மற்றும் இளைஞர் அணியினர் ஆப்பிள் பழ மாலை அணிவித்து சிறப்பாக வரவேற்பளித்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தை திமுக வேட்பாளராக திமுக தலைமை அறிவித்துள்ளது. இதையடுத்து சென்னையிலிருந்து வந்த அவருக்கு மாவட்ட எல்லையிலான பார்த்திபனூரில் திமுகவினர் ஒன்று திரண்டு வந்து பிரம்மாண்ட மாலைகளை அணிவித்து வரவேற்றனர். இதையடுத்து பரமக்குடி, சத்திரக்குடி, ராமநாதபுரம் நகர் பகுதிகளில் கட்சியினர் சிறப்பான வரவேற்பளித்தனர். அதன் பின்னர் ராமநாதபுரம் நகர் ரோமன் சர்ச் சந்திப்பில் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கார்த்திக் என்பவர் 200 கிலோவிற்கும் மேற்பட்ட ஆப்பிள் பழங்களால் கட்டப்பட்ட மாலையை கிரேன் மூலம் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு அணிவித்து வரவேற்க தனது ஆதரவாளருடன் காத்திருந்தார். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தேர்தல் நடத்தை விதிகளை காரணமாக கூறி கிரேன் மூலம் மாலை அணிவிக்க அனுமதி அளிக்காததால் கிரேன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. அதன் பின்னர் அங்கு வந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு மாணவரணி அமைப்பாளர் கார்த்திக் மற்றும் கட்சியினர் ஆப்பிள் மாலையை கைகளால் தூக்கி அணிவித்து வரவேற்றனர். அதன் பின்னர் ஆப்பிள் மாலையில் இருந்த ஆப்பிள்களை தொண்டர்களுக்கு தூக்கி வீசினார். இறுதியாக ஜீப்பில் இருந்த ஆப்பிள் மாலையை பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றனர். திருவெரும்பூர் அருகே பேரூராட்சி திமுக கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கூத்தைப்பார் பேரூராட்சிக்குட்பட்ட பாரதிபுரத்தை சேர்ந்த அந்தோணி சாமியின் மகன் ரஞ்சித்குமார் என்பவர் கூத்தைப்பார் பேரூராட்சியில் 11வது வார்டு கவுன்சிலராகவும் திமுக இளைஞரணி செயலாளராகவும் உள்ளார். இந்நிலையில் ரஞ்சித்குமார் சோழ மாநகரில் புதிதாக வீடு கட்டி அண்மையில் குடியேறியுள்ளார். மேலும் இவர் திருவெரும்பூரில் அரசு ITI எதிரே உள்ள அரசு மதுபான கடை பாரை நடத்தி வருகிறார். இதனிடையே இரவு நேரத்தில் தனது தொழில் பார்ட்னரை சந்தித்துவிட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் நவல்பட்டு சாலையில் புதுத்தெரு அருகே சென்றபொழுது மர்ம நபர்கள் சிலர் அவரை வழிமறித்து கட்டையால் தாக்கியதில் கீழே விழுந்ததும் அருவாள்களால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றனர். இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த ரஞ்சித்குமாரை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனடியாக நவல்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் இறந்து கிடந்த ரஞ்சித்குமாரின் உடலை பார்த்து கதறி எழுந்தனர். இதனிடையே நவல்பட்டு காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம், திருவெரும்பூர் துணை கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக டைல்ஸ் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கோவையில் டைல்ஸ் டீலர் சங்கத்தின் தலைவர் சுரபி பங்கஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் பந்தய சாலையில் உள்ள சீமா அலுவலகத்தில் கோயம்புத்தூர் டைல்ஸ் டீலர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் சங்கத்தின் தலைவர் சுரபி பங்கஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது ஈரான் மீது போர் நடைபெற்று வருவதன் காரணமாக எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளதால் டைல்ஸ் உற்பத்தி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும், இதனால் டைல்ஸ் விலை 30% உயர வாய்ப்புள்ளது என்றும், டைல்ஸ் தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கும் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாகவும் டைல்ஸ் டீலர் சங்கத்தின் தலைவர் சுரபி பங்கஜ் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய மாநில அரசுகள் எல்பிஜி தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சிதம்பரம் அடுத்த ஆம்பண்டபம் பிரதான சாலையில் உள்ள ஸ்ரீ சரசு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஆம்பண்டபம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சரசு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 46ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளரும் மேல்பவனகிரி அட்மா குழும தலைவருமாகிய டாக்டர் மனோகர் தலைமை தாங்கினார். கடலூர் மாவட்ட தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் சேரன், செயலாளர் ராஜ்மோகன், பொருளாளர் சைமான் ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை டாக்டர் அனிதா மனோகர் வரவேற்றார். விழாவில் முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநரும் திருவெங்காடு வள்ளலார் தமிழ் மன்ற தலைவருமான டாக்டர் ஜே ராஜமூர்த்தி, திருவேற்காடு ஹோலி கிராஸ் மற்றும் வள்ளலார் பள்ளிகளின் தாளாளர் ஹேமலதா, ராஜமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பிரகாஷ், அனிதா, ராஜேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் கிள்ளை காவல் ஆய்வாளர் பாபு, பள்ளியின் இரும்பால் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் சரண்யா பிரகாஷ் நன்றி தெரிவித்தார். சங்ககிரி அருகே கொடுத்த பணத்தை திரும்பி கேட்ட பெண்ணிடம் தகராறு செய்து சிறைக்கு சென்று வந்தவர் முன்னேறாத காரணமாக மீண்டும் பெண்ணை இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்து எஸ்கே நகர் பகுதியை சேர்ந்த முருகனின் மனைவி கவிதா என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக கணவரை விட்டு பிரிந்து மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் VN பாளையம் பகுதியை சேர்ந்த அருண்குமார் என்பவருக்கு கவிதா கடனாக ரூபாய் 7 லட்சம் வாங்கி கொடுத்துள்ளார். 4 மாதங்களுக்கு பின்னர் அருண்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்டபொழுது அவர் கவிதாவை கெட்ட வார்த்தைகளால் திட்டியதுடன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து இது குறித்து கவிதா சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் அருண்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளியே வந்த அருண்குமார், உன்னால் தான் சிறைக்கு சென்றேன் என கூறி பழக்கடையில் இருந்த கவிதாவிடம் தகராறில் ஈடுபட்டு மறைத்து வைத்திருந்த கம்பியால் தலையில் அடித்ததில் பலத்த காயமடைந்த கவிதா கூச்சலிட்டார். உடனே பொதுமக்கள் ஓடி வந்ததும் அங்கிருந்து அருண்குமார் தப்பி சென்றார். இதையடுத்து பொதுமக்கள் கவிதாவை மீட்டு சிகிச்சைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கவிதாவின் மகள் சந்தியா சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் நிலைய துணை ஆய்வாளர் அழகுதுரை வழக்கு பதிவு செய்து அருண்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே தனியார் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் உள்ள வீட்டுக்குள் புகுந்த விபத்தில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கேரள மாநிலம் பாலக்காடு பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து கல்லடிக்கோடு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த வீட்டை இடித்து சாய்ந்தபடி நின்றது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பயணிகள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து குறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கல்லடிக்கோடு காவல்துறையினர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததுடன் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அரக்கோணத்தில் ஸ்ரீ பகவான் மகாவீர் 2625வது பிறந்தநாளை முன்னிட்டு ஜெயின் சங்கம் சார்பில் சமபந்தி போஜனம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மகாவீர் தெருவில் ஸ்ரீ ஜெயின் சங்கத்தின் சார்பில் ஸ்ரீ பகவான் மகாவீர் 2625வது பிறந்தநாள் விழா முன்னிட்டு சமபந்தி போஜனம் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக ஸ்ரீ ஜெயின் சங்க முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்று ஸ்ரீ பகவான் மகாவீர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஜெயின் சங்கத்தின் சார்பில் ஏழை பணக்காரன் மற்றும் சாதி மத பேதமின்றி ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அகிம்சை முறையில் சமைக்கப்பட்ட சமபந்தி போஜனம் பரிமாறப்பட்டது. விழாவில் பிரகாஷ் ராஜ், ஜவுல்லால், சுசில், மகேந்தர், ஹரிஷ், கஜராஜ், கமல் சிங், கண்பத் மற்றும் ஜெயின் சங்க முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் அம்பத்தூரில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மகாவீர் திருவுருவ சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். ஆண்டுதோறும் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மகாவீரின் திருவுருவ சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அம்பத்தூரில் உள்ள யூத் சேவா மண்டல் சார்பில் பகவான் மகாவீர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் மகாவீரின் திருவுருவ சிலையை மேலதாள வாத்தியங்கள் முழங்க 1000க்கும் மேற்பட்டோர் அம்பத்தூர் CTH சாலை வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அப்பொழுது ஒற்றுமையையும் சமாதானத்தையும் வலியுறுத்தும் விதமாக வாத்தியங்கள் இசைத்தவாறு நடனமாடி சென்றனர். கேரள மாநிலம் இடுக்கி அருகே பஞ்சாயத்து அலுவலகம் மற்றும் உணவகத்தை சூறையாடிய காட்டெருமையால் ஊழியர்கள் அலறி எடுத்து ஓடினர். 2 பெண்கள் காயமடைந்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மறையூரில் குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்த காட்டெருமை அங்கிருந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்குள் புகுந்து அலுவலகத்திலிருந்த பொருட்களை சூறையாடியது. காட்டெருமையின் திடீர் தாக்குதலை சற்றும் எதிர்பாராத ஊழியர்கள் சிலர் அலறி எடுத்து ஓடினர். இதையடுத்து அருகில் இருந்த உணவகத்தில் புகுந்த அட்டகாசம் செய்த காட்டெருமையை வனத்துறையினர் பல மணி நேரம் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். காட்டெருமையின் தாக்குதலில் மறையூர் பகுதியை சேர்ந்த மூதாட்டி மற்றும் இளம்பெண் என இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்த இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக இடுக்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரக்கோணம் CSI கிழக்கு குருசேகரம் சார்பில் சிலுவை யாத்திரை மற்றும் தவக்கால செய்தி கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள CSI கிழக்கு குருசேகரத்தில் தென்னிந்திய திருச்சபையின் சென்னை பேராலயம் சார்பில் சிலுவை யாத்திரை மற்றும் தவக்கால செய்தி கூட்டம் குருசேகர தலைவர் ஆயர் மு. மேத்யூ தலைமையில் நடைபெற்றது. சிலுவை யாத்திரை SR கேட் பகுதியிலிருந்து துவங்கி பழனிப்பட்டி வழியாக நற்செய்தி கூடம் நடைபெறும் மைதானம் வரை நடைபெற்றது. ஊர்வலத்தில் இயேசுநாதரின் சிலுவை பாடுகளை தத்துரூபமாக செய்து காண்பித்து பிரார்த்தனை செய்தபடியே கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நிகழ்ச்சிகள் சிறப்பழைப்பாளராக சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் குருசேகர ஆயர் தலைவர் அருட்பணி P. ஜோசு, NMSI பொருளாளர் T. சவுந்தர பாண்டியன், முனைவர் ஜெய்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு இறை செய்தி வழங்கினர். நிகழ்ச்சிகள் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஆயிரம்மா மீனா மேத்யூ, குருசேகர செயலாளர் மனோகர், குருசேகர பொருளாளர் சேகர் மற்றும் ஊழியர்கள், சேகர குழு உறுப்பினர்கள், மூப்பர்கள், வேதா பணிப்பெண்கள், நற்செய்தி பணியாளர்கள், ஐக்கிய சங்க பொறுப்பாளர்கள், இறைமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள ஆஜா ஆரிபுல்லா ஷா மற்றும் ஆஜா அபிபுல்லா ஷா ஆகியோரின் உருஸ் விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கச்சேரி தெருவில் அமைந்துள்ள ஆஜா ஆரிபுல்லா ஷா மற்றும் ஆஜா அபிபுல்லா ஷா ஆகியோரின் உருஸ் விழா சென்னை கூடுவாஞ்சேரி பகிமுல்லா ஷா ஹஜ்ரத் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் மகான்களின் வாழ்க்கை வரலாறு, அறிஞர்களின் மார்க்க உரைகள், சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. உருஸ் விழாவை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவில் லாரி மற்றும் JCB ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தர்கா முத்தவள்ளி நிசார் அகமது கான் செய்திருந்தார். விழாவில் தமிழக தர்கா கூட்டமைப்பின் தலைவர் மெகாராஜ்தீன் உள்ளிட்ட தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டு மகான்களின் அருளை பெற்று சென்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நிலையில் குஜராத்தில் செமிகண்டக்டர் ஆலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தாவிக தலைவர் விஜய் கனவு உலகில் இருக்கிறார். விஜயகாந்த், கமல்ஹாசுக்கு கிடைத்த 2-3 தொகுதிகளின் நிலைமைதான் விஜய்க்கு ஏற்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் ரூபாய் 5 லட்சம் கோடி கடன் உள்ளது.
போதை ஆசாமிகளால் காவல்துறைக்கு பாதுகாப்பில்லை என சிவகாசியில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாம் தமிழ் சீமானின் பல கருத்துக்கள் நல்ல கருத்துக்கள் தான், கேளிக்கைக்குரியதாக எடுத்துக் கொள்ளவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தமிழ்நாட்டில் உள்ள 68 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும், மத்திய அரசு நடவடிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.